ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோ பார்க்கணும்னு சூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவக்கா ஊறுகாய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்காதனா, அவக்கா ஊறுகாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த ஹோல் வீடியோவே. அத்தை கொஞ்சம் மாங்காய் குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த மாங்காய்ல மாங்காய் ஊறுகாய் அவக்காய் ஊறுகாய் போடுவாங்களா அப்படின்றது எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாங்காய் சீசன் டைம்லலாம் எங்க பார்த்தாலும் ஆவக்காய் ஊறுகாய்ன்னு இருக்கும்போது எனக்கு அது ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. பட் இதுவரைக்கும் நான் ஒரு டைம் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. ஈவன் கண்ல கூட டைரக்ட்டா எப்படி இருந்ததுன்னு பார்த்தது கிடையாது. பட் இந்த மாங்காய் வச்சு நம்ம அதான் போட போறோம்ன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறமா நெறைய ரிசர்ச் பண்ணேன். ChatGPT கேட்கவும், Googleல சர்ச் பண்ணேன். நெறைய ரெஃபரன்ஸ் வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன் ஹோல் டே ஃபுல்லா நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பேன். இப்படி பல கட்ட ஆராய்ச்சிக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஊறுகாய் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோல எவ்வளோ மாங்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு என்னென்ன ரேஷியோல என்னென்ன திங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஹோல் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த மாங்காவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணியே இல்லாம தொடச்சு கொஞ்சம் காய வச்சு தான் எடுத்திருக்கேன். இது நான் வேணுங்கிற சைஸ்ல நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இருந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு க்ளீனான பவுல்ல வந்து இத நான் மாத்திக்கிட்டேன். இதில நான் குடுத்துருக்கிற பொருள் எல்லாமே கீழ எவ்வளோ மெஷர்மெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத குடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எதுக்குமே நம்ம வந்து அடுப்பே யூஸ் பண்ண தேவையில்ல. எதையுமே காய்ச்சணும், இல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், வறுக்கணும் அப்படின்ற எந்த நெசசரியுமே இந்த ரெசிபிக்கு கிடையாது. அந்த க்ளீனான பவுல்ல மாங்காவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வரமிளகாத்தூள், கடுக வந்து நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து உப்பு, கல்லுப்பு தான். பட் மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், வெந்தயம் வந்து நம்ம பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முழு வெந்தயமாவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் வந்து டோட்டலா வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, இதில் மெயின் விஷயமே ஆயில் தான். அதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டுட்டு நான் கரண்டியில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்மளுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் கையில் இறங்கி செய்யும்போது தான் அது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால நல்லா க்ளவுஸ் போட்டுட்டேன். ஏன்னா அது வெறும் வரமிளகாத்தூள், ஸோ காரம் பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால க்ளவுஸை மாட்டிட்டு நல்லா கையால் நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த மாங்காய் ஊறுகாயோட பாதி ப்ரொசீஜர் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கிட்ட வந்து அது டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். டெய்லியும் அவங்கள எடுத்து வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ ஒரு க்ளீனான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உப்பு ஜாடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஊறுகாய் ஜாடி, அந்த மாதிரி ஜாடி இல்லைனா கண்ணாடி பாட்டில்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். நீங்கள் மற்ற பொருளில் அந்த இல்லை பாத்திரத்துலலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்லாம் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு எண்ணெயே கண்ணுக்கு வந்து தெரியாது. வெறும் மாங்காய் பீசஸ் மசாலா தான் தெரிஞ்சிருக்கும். பட் நெக்ஸ்ட் டே வந்து கலக்கி விடுறதுக்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஆயில் நிற்கும். ஸோ அப்படி நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா தான் இந்த மாங்காய் ஊறுகாவை அப் டு 1 இயர் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ் ஒன்ஸ் வந்து டெய்லியும் எடுத்து நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மாங்காய் நல்ல ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நம்மளோட ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகும். ஸோ ஃபைனலாக 10 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 10 டேஸ் டெய்லியும் நான் மிக்ஸ் பண்ணி ஃபைனலி இப்போ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது. கண்டினியூஸாக 10 டேஸ் நல்லா டெய்லியும் எடுத்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்படி தான் நிறைய இருந்த மாங்காய் அப்படியே நல்லா ஊறி பாதியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாங்காய் இப்போ கன்சியூம் பண்ணதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வெறும் சுடு சாதம் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இந்த ஊறுகாய் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே கிடையாது தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நானே செஞ்சு நானே இந்த மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ண போகிறேன். இதை வந்து சுடு சாதத்தோடு தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா மிளகாத்தூள் அவ்வளோ போட்டிருக்கோம், ரொம்ப காரமாக இருக்குமோ, கலரே இப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி டூ குட். நான் இது வரைக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நானே செஞ்சு நானே இந்த மாங்காய் ஊறுகாவை டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த மாங்காய் ஊறுகாய் டப்பா ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் வருமே, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாய் பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இந்த ரெசிபியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், நான் பிளேட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன், வலிச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.